வெரிகோஸ் வெயின் இது இயல்பாக பெண்களுடைய கர்ப்ப காலத்தில் தொடங்குறது. எதனாலேனா நம்மளுடைய கர்ப்ப காலத்தில் 1லிருந்து 2 லிட்டர் வரை பிளட் ஜாஸ்தியாக உடம்புல சுரக்க ஆரம்பிச்சோம். பிளட்டோட தன்மை எப்படின்னா மேலிருந்து கீழாக செல்லும், கீழிருந்து மேலாக செல்றது. இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக மேலிருந்து கீழாக ஈஸியா வந்துடும். ஆனா கீழிருந்து மேலாக போவது புவியீர்ப்பு விசைக்கு எதிரான செயல். ஓட்டம் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஆனா அது செல்லாமல் கெண்டைக்கால் பகுதிகளில் அதிகமாகவும் தொடை பகுதிகளில் குறைவாகவும் இரத்தம் செல்கிறது. இதனால் அங்க ஒரு இரத்த நாளங்கள் விரிவடைய ஆரம்பிக்கிறது. அதிக நேரம் நின்னுட்டு வேலை செய்யாதீங்க. காலை தொங்க போட்டுட்டு உட்காராதீங்க. உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. கால் மேல கால் போட்டுட்டு உட்காரத தவிர்த்துருங்க. திரிபுலா சூரணத்தை தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு கால் பொறுக்கிற சூடு அளவு எடுத்து கீழிருந்து மேலாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்பதான் நம்ம இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து விடுபடலாம்.